வணக்கங்க. நமக்கு நம்ம 20 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு வரையிலும் பேரண்ட்ஸை டிமாண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா? பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவுடைய சம்பாதனையில் தான் ஜாப் விட்டு படிக்க போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி, இவ்வளோ பெரிய ஆளாக்கி, சட்டை வாங்கி கொடுத்து, பேண்ட்டு வாங்கி கொடுத்து, செருப்பு வாங்கி கொடுத்து, இத்தனையும் படிக்க வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு, அப்பா கஷ்டப்பட்டு பாடுபட்டு அப்படியெல்லாம் இருந்து உங்களை படிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா? நீங்களும் மகன் படிக்கட்டுன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு சாப்பிடாமல் உனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி, அந்த ஃபீஸ் கட்டி, இந்த ஃபீஸ் கட்டி ரொம்ப நீ ஒரு ஆளாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆளாக்கிடுறாங்க. ஆளாக்கும்போது உங்களுக்கு முதல் கடவுளாக இருந்துறீங்களா? தந்தையும் அம்மாவும் தான். வணங்கணுங்க. உயிர் உள்ள வரையிலும் நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கணுங்க. என்னங்க, கல்யாணம் பண்ணிட்டா மாறக்கூடாதுங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த அற்பசோகத்துக்கு வேண்டி அந்த பொண்ணு சொல்கிறது கேட்கவே கூடாது. ஆரம்பத்தில் கட் பண்ணி வைக்கணும். ஒன்றரை லிமிட் இப்படி தான் இருக்கணும், என்ன புரிஞ்சுதா என்ன அப்படின்னு மிரட்டி வைக்கணும். நம்ம ஒய்ஃபுங்க, நம்ம சொல்கிற பிரகாரம் கேட்குறதுக்கு தான் ஒய்ஃபு. அது பிரகாரம் கேட்குறதுக்கு நோ, கேட்கக்கூடாது. என்ன கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். உனக்கு என்ன வேணும்? ப்ரொவிஷன் வேணும், அரைப்போகிறா புடவை வேணும், ஜாக்கெட் வேணும், துணி வேணும், மணி வேணும், வாரத்தில் ஒருத்தோட வெளியே கூப்பிட்டு வரேன், கோயில் கூப்பிட்டு போகிறேன். இந்த லிமிட்டோடு இருன்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நான் பார்ப்பேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை தெய்வம், நீ சாப்பாடெல்லாம் போடணும், நேரத்துக்கு போடணும். அப்படி முடியலன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அப்படி உன்னால் இதெல்லாம் பண்ண முடியலன்னு சொன்னால் நாம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை போடணும். வார்த்தையை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். வார்த்தையை வளர்த்துக்கூடாதுங்க. வார்த்தையை வளர்த்துறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. வார்த்தையை வளர்த்தாம நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதுக்கு அப்படின்னு இதெல்லாம் பாரு அப்படின்னு ஆரம்பத்துலேயே நீங்கள் சொல்லி கரெக்ட் பண்ணி வச்சு, அம்மா அப்பா தாங்க தெய்வம்னு சொல்ல வர்றேன். அம்மா அப்பாவுடைய தெய்வம் சாக வரையில் அவங்கள கண்கலங்காமல் பார்த்துக்கணுங்க. அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் எதையும் ஜெயிக்கிறதுலாங்க, எதையும் வின் பண்ணிடலாம். அம்மா அப்பாவை எப்பவுமே வயிறு கொழுந்து வச்சுக்கணுங்க, கோலை வச்சுக்கணும். போயிட்டு வாப்பா அப்படின்னு துடிக்கிறதா எந்த ஜீவனுங்க? பொண்டாட்டியில் அப்படி துடிக்க மாட்டாங்க, நடிப்பாங்களா தவிர துடிக்க மாட்டாங்க. என்ன பையன் 10 வரல, ஏமா இன்னும் காணாமேம்மா, ஏதாவது சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேட்பாங்க. எதாவது சொல்லிட்டு போனானாம்மா, இன்னும் காணாமே, நேரத்தில் 8 மணிக்கு வந்துடுவானே, இன்றைக்கி இவ்வளவு நேரம் ஆச்சே காணாமே. அந்த 2 பேரும் துடிப்பாங்க, அப்பா அம்மா. ஆமாம் சார், ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். அப்பா அம்மா தான் முதல் கடவுள்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? ஓகே. இப்போ கடவுள்கிட்ட நீங்கள் போனாவே முதல்ல உங்கள் அப்பா உங்கள் அம்மா பாடுறா டே, அப்புறம் வாடா எங்கிட்டையும் பாரு. ஆமாங்க. வச்சுட்டுங்களா? பாய்.